Hello students, இந்த வீடியோல chemical bonding lessonல இருந்து Coastal-Lewis approach to chemical bonding பார்க்க போறோம். So ஒரு chemical bonding அப்படின்றதுக்கு logical explanation நமக்கு கொடுத்தவங்க இந்த Coastal-Lewis அப்படின்றவங்க. So இவங்களோட தியரி வந்து 1916ல ப்ரொபோஸ் ஆச்சு. அவங்க தியரியினுடைய பேசிக் பிரின்சிபல், இந்த தியரி வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா இனர்ட் கேசஸ், அதாவது நோபல் கேசஸை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ நோபல் கேஸை பேஸ் பண்ணி எப்படி கெமிக்கல் பாண்டிங் தியரி அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா, நோபல் கேசஸ் எல்லாமே வந்து அவுட்டர் மோஸ்ட்ல கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டல்ஸோட இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நியான் எடுத்துக்கிறோம், ஆர்கான் எடுத்துக்கிறோம். ஸோ நியானோட அட்டாமிக் நம்பர் 10, ஆர்கான் வந்து 18. இதுக்கு கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதுறோம் அப்படின்னா 1s2 2s2 2p6. ஸோ அவுட்டர் மோஸ்ட்ல என்ன ஆயிடுது, ஆர்பிட்டல் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுது. எத்தனை எலக்ட்ரான்ஸோட? 8 எலக்ட்ரான்ஸோட. ஆர்கான் எடுத்தோம் அப்படின்னா 1s2 2s2 2p6 3s2 3p6. ஸோ அவுட்டர் மோஸ்ட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஸ்ட்ல வந்துருது அப்படின்னாலே அந்த எலமெண்ட் வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட். ஒரு ஆட்டம்னு சொன்னோம்னா ஸ்டேபிள் ஆட்டம், ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதெல்லாம் வந்து 8 எலக்ட்ரான்ஸோட இருக்குதோ ஸ்டேபிள் ஃபார்முக்கு போகுது. அதனால தான் எல்லா இனர்ட் கேஸஸும் ஸ்டேபிளா இருக்கும். தே ஆர் அன்ரியாக்டிவ். 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்றதுனால அது என்ன பண்ணாது, ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகாது. அதனால தான் அதை நம்ம இனர்ட் கேஸஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நோபல் கேஸஸை தவிர்த்து பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா எலமெண்ட்ஸும் வந்து அவுட்டர் மோஸ்ட்ல 8 எலக்ட்ரான்ஸ் இல்லாம இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அதனுடைய கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிளா இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் என்ன பண்ணும், ஸ்டேபிள் ஃபார்முக்கு போறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ ஸ்டேபிள் ஃபார்முக்கு போறதுனால தான் இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகுது, ஆட்டம்ஸ்க்கு நடுவில் பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பேஸா வச்சு நமக்கு தியரி ப்ரொபோஸ் பண்ணினாங்க. ஸோ அப்போ எல்லா எலமெண்ட்ஸும் இந்த மாதிரி நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் போகணும் அப்படின்னா அது என்னெல்லாம் செய்ய முடியும், அது அவுட்டர் மோஸ்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ஒன்று லூஸ் பண்ணலாம். ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கலாம், அப்படி இல்லைன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கலாம், இல்லைன்னா எலக்ட்ரான்ஸ் கேன் பி ஷேர்டு பிட்வீன் தி ஆட்டம். ஸோ ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கலாம். இந்த மூணுத்துல எது நடந்தாலும் அந்த எலமெண்ட் ஆர் அந்த ஆட்டம் அவுட்டர் மோஸ்ட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் எடுக்கும், 8 எலக்ட்ரான்ஸோட இருக்கும். ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் வந்துருது அப்படின்னா அது என்ன ஃபார்முக்கு போயிடுது, ஸ்டேபிள் ஃபார்முக்கு போகுது. ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கான்ஃபிகரேஷனை நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் 2 ஆட்டம்க்கு நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான் இவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சோடியமும் குளோரினும் எடுத்துக்கலாம். இப்போ சோடியம்னுடைய அட்டாமிக் நம்பர் 11. ஸோ இதில் இதனுடைய கான்ஃபிகரேஷன் எழுதுறோம்னா 1s2 2s2 2p6 3s1. ஸோ 10 + 1 11. இப்போ இதில் இந்த 10 எலக்ட்ரான்ஸ் 1s2 2s2 2p6 அப்படின்றது எதனுடைய கான்ஃபிகரேஷன், நியானோட கான்ஃபிகரேஷன். ஸோ இதை எழுதும்போது நம்ம இப்படி எழுதி லாஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை இப்படி போடுறோம். அப்போ இந்த சோடியம் இந்த ஒரு எலக்ட்ரானை கொடுத்தது அப்படின்னா, லூஸ் பண்ணுச்சுன்னா, இது வெளியில போச்சு அப்படின்னா இதனுடைய கான்ஃபிகரேஷன் என்னவா மாறிடும், நியானோட கான்ஃபிகரேஷனா மாறிடும். ஸோ நியான் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு போறதுனால சோடியம் என்னவா மாறும், ஸ்டேபிள் ஃபார்முக்கு மாறும். அடுத்தது நம்ம குளோரின் எடுத்துக்கிறோம். குளோரினுடைய அட்டாமிக் நம்பர் 17. ஸோ இதுக்கு கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2 3p5. ஸோ இதில் 1s2 2s2 2p6 வந்து டோட்டலாக 10 எலக்ட்ரான்ஸ். இதுக்கு நம்ம எப்படி எழுதலாம், இந்த இடத்துல நியான் எழுதி 3s2 3p5ன்னு எழுதலாம். இப்போ இதில் அவுட்டர் மோஸ்ட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 2 + 5 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ குளோரினுக்கு
ஒரு எலக்ட்ரானை கொடுக்கலாம் அல்லது 7 எலக்ட்ரானை வெளியில கொடுக்கலாம். ஸோ எது ஈஸி அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை வாங்குறது ஈஸி. அதனால ஒரு எலக்ட்ரானை இதை என்ன பண்ணும், யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து இது கெயின் பண்ணும். ஸோ ஒரு எலக்ட்ரானை இது கெயின் பண்ணுச்சு அப்படின்னா இதுல டோட்டலா வேலன்ஸ்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்துடும், 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். அப்போ இங்க ஒரு 10 இங்க ஒரு 8, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 18 எலக்ட்ரான்ஸ். ஸோ இது கான்ஃபிகரேஷன் யாரோட கான்ஃபிகரேஷனுக்கு போயிடுது, ஆர்கானோட கான்ஃபிகரேஷனுக்கு போகுது. ஸோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் ரீச் ஆயிடுது. ஸோ அப்போ இந்த சோடியமையும் இந்த குளோரினையும் நம்ம பக்கத்துல எடுத்துட்டு வரும்பொழுது இது ரெண்டுத்தையும் பக்கத்துல கொண்டு வரோம் அப்படின்னா ஸோ NaCl சோடியம் என்ன பண்ணலாம், ஒரு எலக்ட்ரானை கொடுக்கலாம். ஸோ சோடியமோட கான்ஃபிகரேஷன் 3s1, குளோரினோட கான்ஃபிகரேஷன் நியான் 3s2 3p5. ஸோ இதில் இந்த ஒரு எலக்ட்ரானை இது என்ன பண்ணுது, குளோரினுக்கு கொடுக்குது. ஸோ குளோரினுக்கு கொடுத்ததுனால குளோரின்ல இப்போ ஒரு எலக்ட்ரான் என்ன ஆக ஆரம்பிச்சிருது, ஆட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ நமக்கு சோடியம் என்னவா மாறி, இப்போ ஒரு எலக்ட்ரான் இதுல போனதுனால இப்போ இது சோடியம் ஆட்டமா இருக்காது. சோடியம் எப்போ ஆட்டமா இருக்கும், அதுல இருக்கக்கூடிய புரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவலா இருந்தாதான் அது நியூட்ரல் ஆட்டம். எலக்ட்ரான்ஸ் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்துச்சுன்னா ஆட்டம் அயான்ஸா மாறிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்திருக்கு. அப்போ புரோட்டான் வந்து அதிகமா இருக்கு. அப்போ நமக்கு சோடியம் என்னவா கன்வெர்ட் ஆயிடுது, சோடியம் அயானா கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ Na ஒரு எலக்ட்ரானை வெளியில கொடுத்து Na+ மாறிடுது. இப்ப Cl என்ன பண்ணுது, சோடியம் கொடுத்த ஒரு எலக்ட்ரானை எடுக்குது. ஸோ Cl ஒரு எலக்ட்ரானை எடுத்து இப்போ குளோரின் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை எடுத்து Cl- அயானா மாறிடுது. இப்போ இந்த பிளஸுக்கும் மைனஸுக்கும் நடுவுல Na+க்கும் Cl- நடுவுல ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இந்த சோடியம் அயானையும் குளோரைடு அயானையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கு. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம என்னன்னு சொல்றோம், அயானிக் பாண்ட். ஸோ ஜென்ரலா சொல்றோம் அப்படின்னா ஒரு கெமிக்கல் பாண்ட். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியது கெமிக்கல் பாண்ட். ஸ்பெசிஃபிக்கா நம்ம அந்த கெமிக்கல் பாண்ட் என்னன்னு சொல்லணும்னா அதுக்கு பேரு அயானிக் பாண்ட். ஸோ இப்போ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட். ஸோ சோடியம் குளோரைட் சேர்க்கும் பொழுது நமக்கு சோடியம் குளோரைடு வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு, சோடியம்ல ஒரு எலக்ட்ரான் ஜாஸ்தியா இருக்கு, 8 விட ஒரு எலக்ட்ரான் ஜாஸ்தியா இருக்கு. குளோரின்ல 8 எலக்ட்ரானுக்கு ஒரு எலக்ட்ரான் குறைவா இருக்கு. ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் நடக்குது. ஒன்னு எலக்ட்ரானை கொடுக்குது, இன்னொன்னு எலக்ட்ரானை வாங்குது. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல லாஸ் அண்ட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் உருவாகுது. அந்த ரெண்டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸையும் அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் ரெண்டு அயான்ஸையும் என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்னா சேர்த்து வைக்குது. அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம், கெமிக்கல் பாண்டுன்னு சொல்றோம். ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த கெமிக்கல் பாண்டுக்கு பேரு அயானிக் பாண்ட். ஸோ இது ஒரு கான்செப்ட். இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டயட்டாமிக் மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ ஃப்ளூரின், ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல லாஸோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கிறது இல்லை. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஷேரிங் நடக்கும். ஒரு எலக்ட்ரான், ஒரு ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரானோ அல்லது 2 எலக்ட்ரானோ இன்னொரு ஒரு ஆட்டமுக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் கூடயோ 2 எலக்ட்ரான் கூட என்ன பண்ணும் அப்படின்னா ஷேர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஷேரிங்ல நடக்குதுனாலும் அங்கேயும் கோவலன்ட் பாண்ட் நமக்கு அங்கேயும் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த பாண்டை நம்ம கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 1. இது அதே மாதிரி இன்னொரு ஒரு ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆக போகுது அப்படின்னா இப்ப ஹைட்ரஜன் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு போகணும்னா இது எந்த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை ரீச் பண்ணும், ஹீலியம்னுடைய கான்ஃபிகரேஷன். ஸோ ஹீலியம்னுடைய கான்ஃபிகரேஷன் 1s2. அப்ப இந்த ஹைட்ரஜனுக்கு இன்னும் ஒரு எலக்ட்ரான் வேணும், இந்த ஹைட்ரஜனுக்கு இன்னும் ஒரு எலக்ட்ரான் வேணும். அப்ப இந்த 2 ஹைட்ரஜனையும் நம்ம ஒன்னா சேர்க்கிறோம் அப்படின்னா ஒன்னு கொடுக்கவோ ஒன்னு வாங்கவோ முடியாது. அப்ப இது என்ன பண்ணும், இது கிட்ட இருக்க ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், இதுவும் இது கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை கொடுத்து 2 பேரும் எலக்ட்ரான்ஸை ஈக்குவலா ஷேர் பண்றாங்க. அதுக்கு பேரு மியூச்சுவல் ஷேரிங்னு பேர். இப்போ
இதனுடைய கான்ஃபிகரேஷன் 1s1, இதனுடைய கான்ஃபிகரேஷன் 1s1. ஸோ இதை நம்ம எப்படி காமிக்கலாம், ஒரு ஆர்பிட் போட்டு காமிக்கலாம். ஹைட்ரஜன் இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஹைட்ரஜன் இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ 1s 1s. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணும் பொழுது என்னாகும், இந்த எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டில் இருக்கு, இந்த ஹைட்ரஜனோட ஆர்பிட் என்னாகும், இந்த இடத்துல அதனுடைய எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்குது. ஸோ மியூச்சுவல் ஷேரிங், ரெண்டு பேரும் மியூச்சுவலாக என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல உருவாகக்கூடிய இந்த பாண்டை நம்ம கெமிக்கல் பாண்டுன்னு சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல உருவாகக்கூடிய பாண்டுக்கு பேர் கோவலன்ட் பாண்ட். ஸோ நம்ம தனியாக கோவலன்ட் பாண்டு, அயானிக் பாண்ட் டாபிக் படிக்கும் போது இன்டெப்த்தாக படிக்கலாம். ஸோ இப்போ அந்த கெமிக்கல் பாண்ட் கான்செப்டை அவங்க எப்படி நம்மளுக்கு கொடுத்தாங்கன்றத பற்றி மட்டும்தான் படிக்கிறோம். இப்போ லூயிஸ் அப்படின்றவங்க கெமிக்கல் பாண்ட், அதாவது ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் பாண்டை சிம்பிளாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த கான்செப்டுக்கு பேர் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு கெமிக்கல் பாண்டிங், அதுக்கப்புறம் வேலன்ஸ் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் நம்ம வந்துட்டு கொடுக்க போகிறோம். வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும், அதாவது இப்போ ஒரு பாண்டிங்கில், ஒரு கெமிக்கல் பாண்டில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அந்த ஆட்டமோ அல்லது அந்த எலமெண்ட்டினுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே காமிக்க போகிறோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நைட்ரஜன் எடுத்துக்கிறோம். ஸோ நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7, கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3. ஸோ வேலன்ஸில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 5. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ நைட்ரஜனுடைய சிம்பிள் வந்து N. ஸோ சிம்பிளை சுற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி எலக்ட்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா 4 கார்னரில் 4 எலக்ட்ரான்ஸ். இப்போ 5 எலக்ட்ரான் இருக்குன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 4 போட்டதுக்கு அப்புறம் அடுத்தது 5வது எலக்ட்ரான் வரும்போது எலக்ட்ரானை பேரிங்கில் காமிக்கணும். ஸோ 5th எலக்ட்ரான் இங்கே. இப்போ கார்பன் எடுத்துக்கிறோம். கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6. ஸோ கான்ஃபிகரேஷன் எழுதுறோம்னா 1s2 2s2 2p2. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை, 4. ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், கார்பனை சென்டரில் போட்டுக்கிறோம். இப்போ எத்தனை எலக்ட்ரான் சுற்றி காமிக்கணும், 4. ஸோ 1 2 3 4. நம்ம வேற இன்டூ அந்த மாதிரிலாம் எதுவும் போடக்கூடாது. ஸோ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அந்த எலமெண்டினுடைய சிம்பிளை சுற்றி நம்ம டாட்டாக தான் எலக்ட்ரான்ஸை ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு 8, 1s2 2s2 2p4. ஸோ டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஆக்சிஜன். ஸோ 6 எலக்ட்ரான்ஸுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 1 2 3 4ன்னு போட்டுடணும். அப்புறம் 5th எலக்ட்ரானை இங்கே, 6th எலக்ட்ரானை இங்கே பேரிங்கில் காமிக்கணும். இப்போ ஹீலியம் எழுதுறோம் அப்படின்னா ஹீலியம்க்கு அட்டாமிக் நம்பர் 2. ஸோ டோட்டலாகவே எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த 2 எலக்ட்ரானை நம்ம பேரில் தான் போடணும், தனித்தனியாக போடக்கூடாது. ஹீலியமுக்கு மட்டும். மீதி எது வந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிளாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், பேரிங். ஏன்னா நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் ஃபில்லிங் படிக்கும் பொழுது ஹுன்ஸ் ரூல் படி நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் எலக்ட்ரான்ஸை, ஃபர்ஸ்ட் ஆட் எலக்ட்ரான்ஸ் போடணும். டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸாக இருந்தால் ஆட் எலக்ட்ரான்ஸ் போடணும், அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரான் பேரிங் வரும். ஸோ இதில் ஒரே ஒரு எஸ்னா ஒரு ஆர்பிட்டல் தான் இருக்க போகுது. ஸோ ஒரு எலக்ட்ரான் ஒரு ஸ்பின்னா இன்னொரு எலக்ட்ரான் இன்னொரு ஸ்பின்ல இருக்கும். அப்போ ஹீலியம் காமிக்கும் பொழுது நம்ம எழுதுகிற 2 எலக்ட்ரானையும் எப்படியே போட்டுருணும், இப்படி தான் போடணும். இங்கே நம்ம ரூல்ஸ் தனித்தனியாக சொன்னோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்றோ இங்கே ஒன்றோ போடக்கூடாது. ஏன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும், பேரில் தான் இருக்கும். இதெல்லாம் வரும்போது வேலன்ஸ் ஷெல்ல வந்துடுது, சரியா. ஸோ இங்கே நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம். இதுக்கு நம்ம ஆர்பிட்டல் டயக்ராம் போட்டோம் அப்படின்னா எப்படி போடலாம்,
2sக்கு 2 எலக்ட்ரான் பேரிங்கில் தான் இருக்கும். 2pல 1 2 3. ஸோ ஒரு எலக்ட்ரான் ஆட்டோமேட்டிக்காக பேரில் வந்துடுது, 3 எலக்ட்ரான் தனியாக இருக்குது. இங்கே வரும்போது 4 எலக்ட்ரானுமே எப்படி இருக்கும், சிங்கிளாக தான் இருக்கும். ஸோ இங்கே வரும்போது இப்படி போடுறோம். ஸோ எலக்ட்ரான் என்ன பண்ணும், எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இங்கே ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 4 சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் வரும். இங்கே வரும்போது 2s 2p 1 2 1 2 3 4. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி இதில் என்ன இருக்கோ அதே தான் இங்கே வரப்போகுது. அதனால் நம்ம ஹீலியம் போடும்போது எப்படி போடுவோம், 1sனா 2 எலக்ட்ரான்ஸ் இப்படி தான் போடுவோம். அதனால் நம்ம இங்கே டாட்டு ஹீலியமுக்கு வரும்போது பேரிங்கில் தான் போடணும், தனித்தனியாக போடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து கோசல் லூயிஸ் அப்ரோச் டு கெமிக்கல் பாண்டிங். இப்போ இந்த அப்ரோச்சை வச்சு நமக்கு ஆக்டெட் ரூல்னு ஒரு ரூலு கொடுத்தாங்க. ஸோ ஆக்டெட் ரூல் அப்படிங்கிறது தி ஆட்டம்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆர் ஷேர் எலக்ட்ரான்ஸ் ஸோ தட் all atoms involved in chemical bonding obtain 8 electrons in their valence shell. So இந்த ரூல் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ ரூல் என்ன சொல்லுது, atoms transfer or share electrons so that all atoms involved in chemical bonding obtain 8 electrons in their outer shell. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம சோடியம் குளோரைடு பார்த்தோன்னா இங்கே என்ன ஆகுது, சோடியம் ஆட்டம் எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, குளோரினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. குளோரின் அந்த எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. ஸோ சோடியம் Na+ ஆகும், Cl- ஆகும் மாறும் பொழுது Na+ல அவுட்டர் மோஸ்ட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்துடுது, 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடுது. குளோரினுக்கு அவுட்டர் மோஸ்ட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்துடும், 8 எலக்ட்ரான்ஸ் வரதுனால இந்த ரெண்டுமே என்ன ஆயிடுது, ஸ்டேபிள் ஃபார்முக்கு போகுது. ஸோ அப்போ ஒரு கெமிக்கல் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகக்கூடிய இந்த ஆட்டம்ஸ் என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால, ஒன்னுகிட்ட இருந்து இன்னொன்னுக்கு எலக்ட்ரான்ஸ் போறதுனால ரெண்டு பேருமே அவுட்டர் மோஸ்ட்ல 8 எலக்ட்ரான்ஸ் அட்டைன் பண்றாங்க. அப்ப இதே மாதிரி இந்த இடத்துல ஷேரிங் எலக்ட்ரான்ஸ், இந்த இடத்துல என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் ஹைட்ரஜனும் அதனுடைய ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது, இந்த ஹைட்ரஜனும் அதனுடைய ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்றதுனால ரெண்டு பேருக்குமே இந்த 2 எலக்ட்ரான் பொதுவானது. ஸோ ஹைட்ரஜனுக்கும் அவுட்டர் மோஸ்ட்ல 2 எலக்ட்ரான் வந்துடுது, இந்த ஹைட்ரஜனுக்கும் அவுட்டர் மோஸ்ட்ல 2 எலக்ட்ரான் வந்து ரெண்டு பேரும் தனித்தனியா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் ரீச் ஆகுறாங்க. ஸோ ஒரு கெமிக்கல் பாண்டிங் மூலமா அந்த கெமிக்கல் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகக்கூடிய ஆட்டம்ஸ் அதனுடைய அவுட்டர் மோஸ்ட்ல 8 எலக்ட்ரான்ஸ் அட்டைன் பண்ற ரூலை நம்ம என்னன்னு சொல்றோம், ஆக்டெட் ரூல் அப்படின்னு சொல்றோம். ஸோ எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.